மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 29. செந்தில்நாதனை கோபத்தோடு காண சென்றார் மணிமேகலை. அவர் சென்ற நேரத்தில் செந்தில்நாதன் ஏதோ சிந்தனையில் அமர்ந்திருந்தார். அண்ணா, எல்லா சொத்தும் என் பேரில் தான் இருக்கா? வந்ததும் வராததுமாக நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் மணிமேகலை. நெற்றியை நீவி ஏதோ யோசனையில் இருந்தவர், ஆமா, அதுக்கென்ன என்றார். அதுக்கென்னவா? என்னோட பேரில் இவ்வளவு சொத்து இருந்தும் இத்தனை மாதம் என் புருஷன் அலைய வச்சிருக்கீங்கல்ல? விளையாடாதம்மா, சொத்து எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கொடுக்க முடியாது என்றார் எரிச்சலாக. என் பேரில் இருக்கிற சொத்தை நீங்கள் என்ன எனக்கு கொடுக்கறது? மணிமேகலை, வேண்டாம், அமைதியா போ. அம்மா உன் பேரில் சொத்து எழுதி வச்சதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு வக்கீல் என்கிட்ட சொல்லிட்டாரு. அதுதான் சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன? இன்னொரு சட்டமும் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? என்ன? நியாயமா அம்மா பேரில் இருக்கிற சொத்து பொண்ணுக்கு தான் வரும். பொறுமை இழந்தார் செந்தில்நாதன். சரி, இப்போ என்ன அதுக்கு? எனக்கு நீ கையெழுத்ததும் போட வேண்டாம். நான் பணம் கடனாக வாங்கிட்டேன், போதுமா? நீ போ. நான் எதுக்கு போகணும்? அப்படின்னா புரியலை. புருவம் சுருக்கி கேட்டார். என் பேரில் இருக்கிற சொத்தோட பத்திரம் எல்லாம் என் கைக்கு இப்போ வந்தாகணும். மணிமேகலை, கோபத்தோடு கத்தினார் செந்தில்நாதன். சின்ன பொண்ணாச்சேன்னு பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்தால் என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. நீ நினைக்கிற மாதிரி இது விளையாட்டு இல்லை. காலம் காலமாக நம்ம குடும்பத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிற மரியாதை. அதை நான் விட்டு கொடுத்தா நம்ம அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. ஓஹோ என்றார் கிண்டலாக. கேவலம் உங்களுக்கு கிடைக்கிற இந்த மரியாதைக்காகத்தானே சத்தம் இல்லாமல் சொத்தை கடைசி வரைக்கும் அனுபவிக்கலாம்னு பார்க்குறீங்க? கண்களை இறுக மூடி திறந்து இழுத்து பிடித்த பொறுமையோடு பேசினார் செந்தில்நாதன். சரி, இப்போவும் ஒன்றும் இல்லை. இந்த மரியாதை எல்லாத்தையும் புருஷன் எடுத்துக்கட்டும். நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சொத்து எதையும் விற்க நான் ஒத்துக்க மாட்டேன். எப்படி படித்த அவர் அவரோட தொழிலை விட்டுட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அவரை என்ன உங்கள் அடிமைன்னு நினச்சிங்களா? பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இப்படி தரம் தாழ்ந்து போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் கூறிய வார்த்தைகளில் கோபம் கொண்ட செந்தில்நாதன் சட்டென்று அவரை அடிக்க கையை ஓங்கியிருந்தார். மணிமேகலை கோபமாக சென்றதால் தன் அண்ணனிடம் ஏதேனும் பிரச்சனை செய்துவிடப் போகிறாரோ என்று பயந்து அவர் பின்னாலேயே வந்த தனசேகர் செந்தில்நாதன் மணிமேகலை அடிக்க கையை ஓங்கியதும் தன் மனைவியின் முன் அரணாக நின்றார். அதில் செந்தில்நாதனின் ஓங்கிய கை தனசேகரின் கன்னத்தை பதம் பார்த்தது. அதன் பிறகே சுதாரித்த செந்தில்நாதன் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார். ஆனால் தனசேகர் அனல் கக்கும் பார்வையோடு நின்றிருந்தார். கற்பமான பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை அடிக்க கையை ஓங்குறீங்கல்ல? இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தங்கச்சி மேலே எவ்வளவு பாசம்னு. இப்போதானே தெரியுது தங்கச்சி பேரில் இருக்கிற சொத்து மேலே தான் பாசம்னு. அவ்வார்த்தைகளை கேட்டு கோபம் கொண்ட செந்தில்நாதன் அவர் சட்டையை பிடித்து, என்ன பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்ட வந்திருக்கியா என்றார் கோபமாக. வேகமாக செந்தில்நாதனின் கையிலிருந்து தனசேகரை விடுவித்தார் மணிமேகலை. இதுவரை தன் அண்ணனையோ அண்ணன் குடும்பத்தை பற்றியோ எதுவுமே தவறாக பேசாத தன் கணவனின் மேல் அண்ணன் அபாண்டமாக பழி கூறியதில் கோபத்தின் உச்சிக்கு சென்று விட்டார். வீணா அவர் எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு சொத்து எதுவும் விற்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு நிகரான பணத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு 1 வாரம் டைம். அதுக்குள்ளே பணம் என் கைக்கு வரணும். இல்லைன்னா உங்கள் மேலே கேஸ் போட வேண்டி வரும். சட்டப்பூர்வமாக உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டி வரும் என்று எச்சரித்து விட்டு தன் கணவரை இழுத்து கொண்டு சென்று விட்டார் மணிமேகலை. திகைத்து போய் சிலையாக நின்றிருந்தார் செந்தில்நாதன். இப்படி ஒரு நாள் வரும் என்று அவர் கனவிலும் நினைத்ததில்லை. உடைந்து போனார். கோகிலாதான் அவரை சமாதானம் செய்தார். விடுங்க, அவளோட பிடிவாதத்தை பற்றி தான் தெரியும் இல்லை. இந்த சொத்து எல்லாத்துக்கும் ஈடான பணத்துக்கு நாம் எங்கே போகிறது கோகிலா? வேதனையோடு கேட்டார். கடன் வாங்கி கொடுத்துடுங்க. அதை திருப்பி அடைக்கணும் இல்லை? இப்போவே கொஞ்சம் பணம் கடன் வாங்கி இருக்கேன். விரக்தியாக புன்னகைத்தார் கோகிலா. விடுங்க, பார்த்துக்கலாம். அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை அப்புறமா பார்த்துக்கலாம் என்று கூறினார். அங்கே இங்கே கடன் வாங்கி என்று பணத்தை ஏற்பாடு செய்து மணிமேகலையின் கையில் தந்து விட்டார் செந்தில்நாதன். நாங்கள் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போகிறோம் என்று கிளம்பிய மணிமேகலையை கண்டு திகைத்தார் கோகிலா. விளையாடதாம்மா, இந்த நேரத்தில் தனியாக போய் என்ன பண்ணுவ? அம்மா இல்லாத பொண்ணு, நான் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இங்கேயே தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை? அவரை வெட்டும் பார்வை பார்த்தார் மணிமேகலை. உங்களுடைய அக்கறை எல்லாம் ஏன்னு எப்போவோ புரிஞ்சிடுச்சு. இனி எப்பவும் உங்கள் கண்ணு முன்னாடி வரமாட்டோம். நீங்கள் இல்லாத இடத்துல இருந்தாலே நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்று விட்டு கிளம்பிவிட்டார். விழிகளில் திரண்ட நீரோடு செல்லும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார் கோகிலா. செந்தில்நாதன் முற்றிலுமாக மனதால் தங்கையை வெறுத்து விட்டிருந்தார். சிறிது தூரம் சென்ற மணிமேகலையை கோபி ஓடி வந்து அணைத்து கொண்டான். அத்தை, எங்கே போறீங்க? என் கூடவே இருங்க. உங்கள் வயிற்றில் இருக்கிற பாப்பாவை எனக்கு தரேன்னு சொன்னீங்களே, பொம்முவை நான் தானே பார்த்துக்கணும்னு சொன்னீங்க. இப்போ என்ன விட்டுட்டு போறீங்க என்றான் அழுது கொண்டே.
உங்கள் அம்மா இப்படி சொல்ல சொல்லி அனுப்புனாங்களா என்று கோபமாக கேட்டவர் அவன் கையை விலக்கிவிட்டு சென்றார். கண்களில் வழியும் நீரோடு அவர் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் கோபி. போது நிறுத்துங்க என்றாள் ரிதன்யா கோபமாக. முருகேசன் அவளை பார்க்க, எப்படி எப்படி எங்கள் அம்மா பணத்துக்காக எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு வந்தாங்களா? ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் கதை. உங்கள் அண்ணன் குடும்பம் என்ன பண்ணுச்சுன்னு தங்கராஜ் அங்கிள் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். எங்கள் அப்பா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் கேட்டதுக்கு ப்ரெக்னென்ட் லேடின்னு கூட பார்க்காம தன்னோட தங்கச்சியை அடித்து வீட்டை விட்டு விரட்டினவர் தானே உங்கள் அண்ணன்? இல்லைம்மா, தங்கராஜ் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். அவருக்கு என்கிட்ட பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. ரிதி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? உனக்கு தான் புரியல அஸ்வின். சரி, அதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். அன்னைக்கு இவரை என்னை கூட்டிகிட்டு போக சொன்னது உண்மையா இல்லையா? இவரையே கேளு. அது உண்மைதான் ரிதி. ஏளனமாக சிரித்தாள் ரிதன்யா. அப்போ அது தப்பு இல்லையா? அப்பா அம்மாவை இழந்துட்டு வந்து நிற்கிற பொண்ணை துரத்துறவங்க ரொம்ப நல்லவங்க இல்லை? அதுக்கும் காரணம் இருக்குமா என்றார் முருகேசன். ஓ, அதுக்கு ஒரு கதை சொல்ல போறீங்களா? நீ நம்பலனாலும் பரவாயில்ல, சொல்கிறேன். அப்போது எங்கள் அண்ணனும் அண்ணியும் கடனை சமாளிக்காமல் ஊரை விட்டு ஓடிப்போன கோபத்தில் நீ நம்பலனாலும் பரவாயில்ல, சொல்கிறேன். அப்போது எங்கள் அண்ணனும் அண்ணியும் கடனை சமாளிக்க முடியாமல் ஊரை விட்டு போன கோபத்தில் இருந்தேன். அந்த தங்கராஜ் வந்து என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? உன்னோட அப்பா அம்மா இறந்துட்டதாகவும் உன்னை எங்கள் அண்ணன் கிட்ட விடணும்னு சொல்லிட்டு, கவலைப்படாத, அவர் இழந்த சொத்து எல்லாத்தையும் அவர் தங்கச்சி பொண்ணை வச்சு மீட்டுடலாம். ஏன்னா இப்போ சொத்து எல்லாம் இவ பேரில் தான் இருக்குது. அதனால் தைரியமாக நீங்கள் அவளை உங்கள் அண்ணன் கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு எனக்கு அவ்வளவு கோபம். எங்கள் அண்ணன் என்ன பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுறவரா அப்படின்ற கோபத்தில் அவன் சட்டையை பிடிச்சு உலுக்கி உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டேன். நீயும் கோபமாக பேசிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்ட. ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் எனக்கும் வைதேகிக்கும் மனசு தாங்கலை. கொஞ்ச நாள் அமைதியாக யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு வர முடிவு செஞ்சப்போ தான் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்றதையே தங்கராஜ் சொல்லாதது ஞாபகம் வந்தது. உங்களை தேடி கண்டுபிடிக்க எங்களுக்கு 6 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமா உன்னை தேடி வந்தோம். அப்போது நீ ஊட்டி கான்வென்ட்டில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறதா தங்கராஜ் சொன்னான். அட்ரஸ் கேட்டாலும் கொடுக்கல. நீ எங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதா சொல்லி எங்களை அடித்து விரட்டாத குறையாக விரட்டி விட்டுட்டான். திரும்பவும் ஏளனமாக சிரித்தாள் ரிதன்யா. எப்படி நான் ஊட்டி கான்வென்ட்டில் படித்தேனா? பெரிய ஜோக் என்று சொல்லி உரக்க சிரித்தவள், நான் இருந்தது அனாதை ஆசிரமம் என்றாள். கண்கள் கலங்க, எங்களுக்கு தெரியாதுமா என்றார். ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. இல்லைம்மா, திரும்பவும் ஒரு நாள் நாங்கள் வந்தோம். ஆனால் அப்போ மே மாதம். எப்படியும் நீ லீவுக்கு வீட்டில் தானே இருப்ப அப்படின்னு நினச்சி வந்தோம். நீ வீட்டில் தான் இருக்க, ஆனால் எங்களை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி எங்களை திரும்பவும் தங்கராஜ் அனுப்பி விட்டுட்டான். பொய் என்றாள் ரிதன்யா கோபமாக. நான் ஆசிரமத்துக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போகவே இல்லை. ஆனால் அவன் அப்படி தான் சொன்னான். அது மட்டும் இல்லை, நிறைய தடவை நானும் வைதேகியும் உன்னை பார்க்க வந்திருக்கோம். நீ பெங்களூரில் படிக்கிற, டெல்லியில் வேலை பார்க்குற அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு உங்களை பார்க்க பிடிக்கலையாம். சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னான். உங்களுக்கு பணம் எதுவும் வேணும்னா கேட்க சொன்னா, அவள் கொடுக்குறாளாம் அப்படின்னு சொன்னான். அப்போ எல்லாம் எங்களுக்கு உன் மேலே கோபமாக வரும். போதும், பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? கோபமாக கத்தினாள் ரிதன்யா. இரு ரிதி என்றான் அஸ்வின். மாமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானே? நீ கூட நம்ப மாட்டியா அச்சு? சரி, நம்புகிறேன் என்றவன் தன் செல்ஃபோனை எடுத்தான். ரிதி, தங்கராஜோட நம்பர் சொல்லு என்றான். எதுக்கு என்றாள் கேள்வியாக. தயவு செஞ்சு சொல்லு என்றான் அழுத்தமாக. அவள் கூறினாள். தன் ஃபோனில் தங்கராஜை அழைத்தவன் முருகேசனை பேசச் சொன்னான். ஹலோ, யாரு? நான் முருகேசன் பேசுகிறேன். எந்த முருகேசன்? மணிமேகலையோட அண்ணன். ஓ, நீங்களா? என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உன்னை பார்க்க வந்தோம். ஆனால் பார்க்க முடியல. அப்போது அங்கே இருக்கிறவங்க கிட்ட உன்னோட நம்பரை வாங்கிட்டு வந்தோம். சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. பாப்பாவை பார்க்கணும். எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? அவ தான் உங்களை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்கிறா இல்லை? எதுக்காக திரும்ப திரும்ப தொல்லை பண்ணுறீங்க? சரி, அவள் எங்களை பார்க்க வேண்டாம். ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்காதா? தயவு செஞ்சு அவள் எங்கே இருக்கான்னு சொல்லு. நாங்கள் தூரத்தில் இருந்தாச்சும் பார்த்துட்டு போயிடுறோம். நீங்கள் நினச்சாலும் அவளை பார்க்க முடியாது. ஏன்? அவள் கல்யாணமாகி வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டா. தங்கராஜ் கூறியதை கேட்ட ரிதன்யா திகைத்து நின்றாள். தங்கராஜ் ஏன் அவ்வாறு கூறினார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.